எல்லாத்தையுமே சொல்லிடலாம், குவாலிட்டியை சொல்லிடலாம், தரமை சொல்லிடலாம். ராசிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வந்தீங்க? அது எப்படி மக்கள் மனசுல இவ்வளோ அதிகமாக பதிஞ்சிருக்கு? நான் புடவை பார்த்தப்பறம் தான் கவுண்டருக்கு போவோம். நம்ம பிரின்சிபல்ஸ் வந்து நான் ஆஃபரில் கொடுக்க மாட்டேன், பார்கெயின் கிடையாது அப்படின்னு வைராக்கியமாக இருக்க என்ன காரணம்? எப்படி இப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு எம்ப்ளாயி உருவாக்க முடியுது? எப்படி உங்ககிட்ட முதல்ல இவ்வளோ வருஷம் இருக்கிறாங்க? படிப்பு சம்மந்தமாகவோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் வச்சேன். அப்போ வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் அவனால் தட்ட முடியாது. நான் 3 சரம் வச்சுருக்கேன். எது ஃபஸ்ட்டு, எது செகண்ட், எது தேர்டுன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், ஜவுளி பிசினஸ் ரிட்டர்ன் கொண்டு வாங்க, நாங்க எடுத்துக்கிறோம் சொன்னதும் கூட நம்ம அதாவது அது என்ன தைரியம்? அது லைக் அவன் போகிறான், அந்த பெட்டி கொடுக்குறான், அவர் பணம் கூட வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். இது என்ன இந்த செக்ஷன் எனக்கு புரியலையே அப்படின்னேன். இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம், ஒரு சதாப்தத்தை வச்சுக்கிட்டு 70 புத்தகங்கள் எழுதுறது எவ்வளவு கஷ்டம்? டைம் 3 நாள் தான் இருந்தது. என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் தானே அப்போ ஞாபகம் இருந்துச்சுன்னு சொல்லி அதுதான் முதல் புக்கு. அது 85 வயசாயிருச்சு, நல்ல கை நிறைய சம்பாதிச்சிட்டோம், ஓய்வு ஏன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது. ஆமாம், உங்கள் அப்பாவே இன்னும் வந்து போயிட்டுருக்கா கடைக்கு, நீ என்ன ரிட்டையர்மெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது ஒரு அடிக்ட் மாதிரி இந்த இடத்துலயே இருக்கீங்களே சார். ஆமாம் ஆமாம், மாடியிலேயே வீடு. இவங்க கேள்விகள் கேட்கும்போது தான் ஓஹோ இது. நீங்களும் அதே தான் சொல்றீங்களா? காசு பணம் சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லையா? நீங்கள் காசுக்காக செய்யாதீங்க. அன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீமுக்காக இந்த வேலைக்கு வந்த ஒரு குட்டி பையன் இருக்கான்ல, அந்த பையன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சா என்ன விஷயத்த ஒரு வார்த்தையில சொல்லுவீங்க? இறுதியான ஒரு கேள்வி சார். நல்லி மேல வந்து மக்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்ட்காக நம்ம கூட பத்மஸ்ரீ, பத்மபூஷன், கலைமாமணி, எழுத்தாளர், தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டி அவர்கள் இருக்கார். வணக்கம் சார். நமஸ்காரம். உங்களை வந்து சமீபத்தில் எழுத்தாளர்னு முதல்ல சொன்னது நான் தான் நினைக்கிறேன். நீங்கள் எழுத்தாளராக இருந்தாலுமே அறிமுகம் பண்ணும்பொழுது அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. அதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணுன்றதுக்காக அந்த பக்கத்தை வந்து நான் கொண்டு வரணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 புத்தகங்கள் இல்லையா? 70 புத்தகங்கள் இருக்குது. எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்போது புத்தகம் படிக்கணும்னு நாங்கள் எடுத்தால் கூட ஒரு முழு புத்தகத்தை படிச்சுலாம் முடிக்கிறது முடியாது. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம், ஒரு சதாப்தத்தை வச்சுக்கிட்டு 70 புத்தகங்கள் எழுதுறது எவ்வளவு கஷ்டம்? ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. அதாவது ஆன்மீகம் சார்ந்து இருக்கு, பிஸ்னஸ் சார்ந்து இருக்கு, ஆன்மீகத்திலேயும் அவ்வளோ ஆராய்ச்சிகள் இருக்கு. அதில் எப்படி அதுக்கு முதல்ல டைம் இருக்கு? முதல்ல 1983 அருணோதயம் பப்ளிகேஷன்ஸு அவர் செட்டியார் வந்து 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்ட்டு 30 விதவிதமான புக்ஸு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடு, அப்புறம் குறு நாவல், அது மாதிரி எல்லாம் போனேன். நிறைய பேர் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவங்க புக்கை எழுதிட்டாங்க. ட்ரேடில் வந்து ஒருத்தர் எழுதி சொல்லுவோம். அது கேட்டேன், சார் நான் இது வரைக்கும் மேடையிலும் பேசுனது இல்லை, எழுதுனதும் இல்லை. கண்ணன் ஒரு பத்திரிகை வந்தது, சிறுவருது, அது எழுதி அமிச்சேன், திரும்பி வந்துடுச்சு, அப்புறம் விட்டுட்டேன் அப்படின்னேன். சார் எனக்கு எழுதுறது ஒரு சோம்பேறித்தனம் சார், இது மாதிரி எனக்கு தபால் வந்துன்னா கூட கீழே ஃபோன் நம்பர் இருக்கான்னு பார்ப்பேன், ஃபோனில் பதில் சொல்லிவிடுவேன், என்ன சொல்லணும். டைம் 3 நாள் தான் இருந்தது அது விழாவுக்கு. அப்போ தான் வந்தாங்க என்கிட்ட. மாணிக்க வாசகம்னு பெரிய ரைட்டர், அவர் 90 வயசு மேலே இருக்கும். இப்போ திருவனந்தபுரத்துக்கெல்லாம் ஒரே எழுதுனாரு. அவர் நான் அனுப்புகிறேன், எழுதவே வேண்டாம் சார், நீங்கள் கேசட் நாங்கள் எடுத்துக்கிறோம், என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் தானே அப்போ ஞாபகம் இருந்திருக்குன்னு சொல்லி அதான் முதல் புக்கு. அது வெற்றியின் கதைன்னு பேர் வச்சு டைட்டில் வச்சுனேன். அது வேணாம் சார் மாற்றுங்க என்ன. ஏன் அப்படின்னாரு. இப்போது இது நடந்து 83 இந்த உலக இந்து சமய மாநாடு நடந்து முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது டூர் போகிறதுக்கு சின்ன வண்டி ஒன்று, பின்னாடி மணியனுக்கா நாங்கள் உட்காந்துருக்கோம். முன் சீட்டில் தாமரை மணாலேருந்து மாயாவட்டியை சொல்லியிருந்தார். இன்னும் அவரோட கதைகள்லாம் சொல்லியிருந்தார். அரச பரம்பரைன்னு இல்லை, சத்திரிய அரசுன்னு வச்சுங்களேன். இவர் அங்கேருந்து என்னையா கதை விட்டுருக்காருன்னாரு. சார் கதை இல்லை சார், வரலாறுன்னாரு. அப்போ தான் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. கதைன்றது கற்பனையும் கலந்தது, வரலாறுன்னா இங்கிலீஷ் சார் நிஜம் நிஜம் அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது மனசில் வச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் புத்தகம் எது போகிறேன்னு சார் வெற்றியின் வரலாறுன்னு மாற்றுங்க சார், மாற்றிட்டாங்க. வெற்றியின் வரலாறு அது முதல் புஸ்தகம். புஸ்தகம் எழுதணும்னா நீங்கள் ஏதோ ஒரு இது டேட் வச்சிடணும், இல்லாட்டி நீங்கள் எழுத மாட்டீங்க. பர்த்டே அன்றைக்கி ஒரு புக்கோ 2 புக்கோ போடுறேன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் கடைசியில் 1 மாதம் அதுக்குன்னு உட்காருவீங்க, அந்த தேதிக்குள்ளே வரணும். அது மாதிரி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி விட்டேன். அப்புறம் சொல்லிட்டு
ஒரு வருஷம் மேனேஜ்மெண்ட் புக்ஸ் ஒன்று, பாரதியார் மேனேஜ்மெண்ட் புக்கு எழுதிட்டு இருந்தேன். எல்லாம் திருக்குறள், நீதின்னு வரும், அது மாதிரி எழுதிட்டு வந்தேன். அப்போ நிறைய அது மாதிரி எழுதிட்டு வந்தேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதில் அந்த கதைகள் போட்டுவேன். அப்புறம் பாக்கியெல்லாம் அப்படி போட்டேன். மற்றபடி இந்த பூரா அனுபவத்தை சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஃபிக்ஷனே படிக்க மாட்டேன், கதையை படிக்க மாட்டேன். என் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல் புத்தகமே வந்து வெற்றி கதைன்னு இருந்தது வரலாறாக மாறிடுச்சு. அப்படி நல்லி சார்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரலாறுகள் அப்படிங்கிறது தமிழகத்தில் பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும் அப்படிங்கிறது ஹார்வர்டில் ஸ்டடி பண்ணுற அளவுக்கான ஒரு பெரிய முடிவுகள் தான். ஹார்வர்டு வந்து இன்டர்வியூ எடுத்து அது ஸ்டடியாக வந்திருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது டி நகரில் ஒரு ஜவுளித்துறையில் வந்து ரொம்பவே பிரபலமானது டிஸ்கவுண்ட் சேல் ஆஃபர்னு சொல்லலாம். ஆடி ஆஃபர், தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர்னு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் நல்லி கிட்டத்தட்ட 1928 100 வருடங்கள் தொட போகிறீங்க. இன்றும் வந்து வைராகியமாக நான் ஆஃபரில் கொடுக்க மாட்டேன், பார்கெயின் கிடையாது அப்படின்னு வைராகியமாக இருக்க என்ன காரணம்? இது இந்த மாதிரி போட்டால் அது போய் சொல்லணும். எதுக்கு போய் சொல்லணும்? அதாவது நீங்கள் அதாவது ஆஃபர்னா நாம் கை விட்டு இழக்க போகிறது இல்லை. ஓகே, அதுக்கு வந்து கொஞ்சம் லாபம் சேர்த்து போட்டு அப்புறம் கொடுப்போம். இது போக அவங்களுக்கு லாபம் இருக்க மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு ஏன் அப்படி நமக்கு ஒரு வெள்ளை கட்டுப்படியாருன்னா அது நெட்டாக போடு, 100 ரூபா எனக்கு 10% போதும், 110 போடுறது, இதுக்காக விலையை ஏற்றி குறைக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் கஸ்டமரு அங்கே அன்றைக்கி வரும்போது இன்னொரு கடை பேர் சொல்லலை. என்ன மாமி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எங்கள் கடை கஸ்டமர் ஆச்சே, வேறு கடையில் வாங்கி வந்துருக்கீங்களேன்னு. இல்லைப்பா டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க பார்க்கலாம் போனேன்னு அவங்களே எடுத்து கொடுத்தேன். அது வந்து அதாவது 362 ரூபா, 20% ஆடி தள்ளுபடி, 72 மைனஸ் 290 போட்டது. அது எனக்கு கடவுள் பண்ணிட்டு அன்றைக்கி அதே மில்லுது, அதே டிசைன், அதே கலர் காம்பினேஷன் என்கிட்ட இருந்தது. நான் கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தேன். 145 ரூபா. மாமி நீங்கள் வந்து வரப்போகிறேன்னு எனக்கு தெரியாது, நான் முன்னாடியே தெரிஞ்சு போட்டு வச்சேன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு நிமிஷம் கொண்டு வந்து கொடுத்தேன். இதுதான் அதனுடைய உண்மையான விலை. ஸோ நியாயமான விலை கொடுத்தா இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தப்பு. இப்போ அந்த டிஸ்கவுண்ட் தப்பு தானே. அவங்க டபுள் விலையில் கொடுத்து வாங்கியிருந்திருக்காங்க. ஆனால் பெண்களுக்கு இப்போ ஒரு புடவை வாங்க வரும்பொழுது அவங்களுக்கு 2 சந்தோஷம் தானே சார். ஒன்று புடவை வாங்குறோன்னு சந்தோஷம், இன்னொன்று நான் பார்கெயின் பண்ணி எனக்கு பிடிச்ச விலைக்கு கொண்டு வந்துட்டேன். அப்போ அந்த பார்கெயின் பண்ணுற இடத்தையே நம்ம வந்து உடச்சிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு அந்த முழு திருப்தி கிடைக்குதா இந்த இடத்துல? 7/1/1965 நான் இன்று முதல் ஒரே வேலைன்னு சொல்லிட்டு போட்டு பேப்பரை விளம்பரம் பண்ணியிருந்தோம். அப்போ நான் வாசல் நின்றுட்டு இருந்தேன். நம்ம வாங்கினி ஸ்டுடியோ பி நாகரெட்டி இருக்கார்ல, பெரிய டாக்டர், ஜெயம்மானு பேர். அந்த டே குப்சாமி என்னோட பெரிய வயசில், என்னடா அது மாதிரி பண்ணிட்டேன்னா, என்ன வேணேன் மேடம் இன்னிலேருந்து எல்லாம் ஒரே வேலைன்னு சொல்லி போட்டிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு பொய் சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அது இல்லைடா, கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஏதோ டிஸ்கவுண்ட் நீ சொல்ல நம்ம 2-3% கேட்குறோம், 2% போட்டாங்கன்னா சரி திருப்தி, நம்ம கேட்டதுக்கு குறைச்சி கொடுத்தாங்க. இல்லை நல்லது தான் நினச்சி பண்ணுறேன்னு, சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து அப்போயே கஸ்டமர் கவுண்டரில் சண்டை போடுவாங்க. ஏயா உனக்கு வந்து 110 ரூபா இருந்தால் போதும்னா, ஏன் அது 125 போய்ட்டு அப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு என்ன தோணுன்னா இன்னும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணலாமேன்னு தோணும், கேட்ட குறைப்பீங்களேன்னு. அப்போ நான் சின்ன பையனால் நான் என்ன ஒன்றும் பண்ண சித்தப்பா பார்த்துருந்தார். அதுக்கப்புறம் நான் எங்கள் பொறுப்புக்கு வந்தப்புறம் நான் வேணால் எடுத்துருங்கன்ட்டேன். அதாவது சேல்ஸ்மேன் கடைக்கு சேரும்போது முதல் வரி போய் பேசக்கூடாது. எந்த காரணத்துக்காக போய் உனக்கு இல்லைன்னு தெரியலன்னு சொல்லு. அதனால தான் போட்டு நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்தில் எல்லாமே பியூர் சில்க்கு, பியூர் காட்டன், பியூர் உல்லு, பியூர் ஜரி அப்படி தான் இருந்தது. அதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பியூர் ஜரி இருக்குது. பியூர் ஜரினா சில்வரும் உண்டு, கோல்டும் உண்டு. ஜெர்மன் ஜரி, ஏன்னா இது வந்து என்ன பேர் இருக்குன்னு தெரியல, மூச்சுன்றது. இது வந்து ஃப்ரெஞ்சு ஜரின்னு சொல்லுவாங்க. சும்மா ஜெர்மன் ஜரின்னு பேர் வச்சு. அதில் சில்வர் இருக்கும், கோல்டு இருக்காது. இன்னும் ஆஃபைன் ஜரி, சில்வரும் இருக்காது, கோல்டும் இருக்காது. அது 3. ஆனால் கண்ணுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். இந்த 3 பார்த்தீங்கன்னா புது சேல்ஸ் வந்து சொல்லாம விட்டா ஏமாற்றி விற்கிற மாதிரி ஆகிடும். அப்படியா அவன் தெரியாமல் விட்டு சொல்லிட்டான். அதனால் எல்லாம் அதிலே பிரிண்ட் பண்ணிடுறோம். சேலை பார்த்தீங்கன்னா அதிலே எழுதியிருக்கோம் என்ன குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. 1978 குழந்தைங்களாம் ஆக்சிடென்ட் சும்மா வேர்ல்டு டூர், அப்போ டோக்கியோ வந்திருந்தோம். வந்தபோது அங்கே பேர்ல் முத்து கடைக்கு ஆயிடுச்சு போனாங்க. அந்த முத்தை பற்றி சொன்னார். இப்போ இப்படியெல்லாம் இருந்தால் ஃபஸ்ட் குவாலிட்டி, இப்படியெல்லாம் இருந்தால் செகண்ட் குவாலிட்டி, இப்படியெல்லாம் இருந்தால் தேர்ட் குவாலிட்டி. இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நான் 3 சரம் வச்சுருக்கேன். எது ஃபஸ்ட்டு, எது செகண்ட், எது தேர்டுன்னு சொல்லுங்கன்னாரு. ஒருத்தர் இது ஃபஸ்ட்டு, அது செகண்ட் சொல்லியே வந்தாங்க. என் முறையே வந்து நான் சொன்னேன்,
முதல்ல உள்ள சரமும் 3வது சரமும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, நடுப்புற இருக்கிறது செகண்ட் குவாலிட்டின்னு கையை திறந்தார். இது இப்படி போய் ஹேர் பின் மாதிரி வருது, ஒரே சரம் அது. ஓகே சார் நமஸ்காரம் சார், வந்து என் சீட்டில் உட்காருங்கன்னார். அப்போ உட்காந்தேன். நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பா? இல்லையப்பான்னு. எப்படி சார் சொன்னீங்க? நான் 12 வருஷமாக அந்த கிளாஸ் எடுக்கிறேன், கிளாஸ்னா வரவங்க சொல்லித்தரேன். ஒத்தனும் ஜுவல்லரி கடை ஓனர் கூட தப்பாக தான் சொன்னாங்க தவிர நீங்கள் தான் சார் ஃபஸ்ட்டு இதை சொன்னீங்கன்னு. அப்படி சார்ண்ணே. சார் அவங்களுக்கும் எங்களுக்கும் கண்ணுக்கு தான் பாடம். ஒரு சேரன் ஷைனிங் வச்சு அந்த யான் தரத்தை நாங்கள் டிசைட் பண்ணோம். அதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து அந்த மாதிரி என்ன அவங்க பாராட்டினாங்க. எனக்கே சில சமயம் தடுமாறுது, இது பியூர் ஜெரி ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோ எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவங்களே இந்த காலத்துல தடுமாறுற மாதிரி இருக்கு. அதனால் மேலே நாங்கள் இது வச்சுருக்கோம். காட்டனில் வந்து கவுண்ட்ஸ் ஏற ஏற ஃபைன், இது பட்டில் டீனியர் இறங்க இறங்க ஃபைன் யான். ஓகே ரொம்ப ஃபைன் யான்ன்றது 13 டீனியர். அதை வந்து அந்த வார்ப்புக்கு ஜெரி வார்ப்புன்னு சொல்லுவோம். அது நெய்யக்கூடிய ஒரே இடம் காஞ்சிபுரம் தான். அதனால தான் காஞ்சிபுரத்து இன்றைக்கும் ஒஸ்தியாக சொல்கிறாங்க. ஏன்னா நான் தப்பாக சொல்லி என்னுடைய அறியாமை வந்து கஷ்டமாக ஏமாந்து போகக்கூடாது. ஓகே அதுக்காக இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது மாதிரி இருந்ததுன்னா ஓகே ரேராக அது மாதிரி உண்டு. அது அந்த உண்மையை ஒன்று தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் தூக்கின்னு வந்திருக்குன்னு நான் 100 நினைக்கிறேன். வருஷம் ஸ்தாபனமா உண்மையா வளர அந்த உண்மையும் இருக்கா? உண்மைதான். பட் இதுல எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குயா. பொதுவா வந்து ஜவுளித்துறை ஆகட்டும் இல்லை எந்த ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஒரு பொருள் கடையை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கறத தான் விரும்புவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜவுளி பிசினஸ் ரிட்டர்ன் கொண்டு வாங்க, நாங்க எடுத்துக்கிறோம் சொன்னதும் கூட நம்ம நீங்க தான் நினைக்கிறேன். அது என்ன தைரியம் அது? லைக் ஐயோ இதை மக்கள் தப்பா பயன்படுத்தி நம்ம புடவையெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்களோன்னு பயம் இல்லையா? எப்படி தைரியமா அதை அனௌன்ஸ் பண்ணீங்க? 1968 நான் லண்டன் போயிருந்தேன். ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் போயிருந்தேன். அப்போ இங்கெல்லாம் வரல. அப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு இடம், வரிசையாக 6 பேர் கேஷியர் உட்காந்துருக்காங்க. ஜனங்க க்யூவில் நிற்கிறாங்க. அவன் கையில் பொட்டி வச்சுட்டு இருக்கான். பணம் கொடுத்தப்பறம் தானே பொட்டி கைக்கு வரும். அப்படின்னு ஓரமாக நின்று பார்த்துருந்தேன். அவன் போகிறான், அந்த பொட்டியை கொடுக்குறான், அவர் பணம் கூட வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயான ஒருத்தர் நான் பண்ணேன், இது என்ன இந்த செக்ஷன் எனக்கு புரியலையே அப்படின்னேன். இல்லை அவங்களுக்கு எதாவது எடுத்து போயிருக்காங்க, அவங்களுக்கு எந்த காலத்தில் கலர் பிடிக்கும் என்ன பிடிக்கும் கொஞ்சம் திருப்பி கொடுக்குறாங்க, பணம் கொடுத்துட்றோம். அவன் ஏன் திருப்பி கொடுக்குறோம் கூட கேட்கலையே என்ன, பிடிக்கலே கொடுக்குறாங்க, நான் கேள்வி கேட்குற வழக்கம் இல்லைன்னா. அது சரி, இப்போ பொட்டி நீங்கள் திறந்து கூட பார்க்கல, 2ன்னு பில்லில் போட்டிருந்தா எனக்கு பணம் கொடுத்துட்றீங்க, அதில் வந்து ஒன்று இருந்தால் என்ன பண்ணுங்க? இது வரைக்கும் அப்படி நடக்கலை. இது வரைக்கும் நாங்கள் பொட்டி பார்க்குற வழக்கமே கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு நான் கேட்குறதில்ல, ஏதோ அப்போ பிடிச்சி வாங்கிட்டு பிடிக்கலன்னு கொண்டு மறுநாள் கொடுக்குறாரு. நான் நம்ம கடையில் சொல்லிட்டேன், அதே மாதிரி யாராவது திருப்பி கொண்டு கொடுத்தாலும் காரணம் கேட்கக்கூடாது. இப்போ ஒருவேளை எனக்கு பணமே கொடுத்துருன்னா ஏன் பதில் சேலை எடுக்கணும் நீ சொல்லக்கூடாது. அவங்க சொல்லிட்டேன், நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பணத்தை கொடுத்தோம் கையில். ஒரு வருஷத்தில் ஒரு இன்சிடென்ட் தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியா? அதை மாற்றிக்கிறது 2-3 இன்சிடென்ட் இருக்கும். அது நான் சொன்னேன், ஏன்னா இப்போது அவங்க வந்து போகிறது கஷ்டம் இல்லையா? அங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டு போகிறாங்க, 2வது வாட்டி அந்த டைம் சொல்லி கொண்டு வந்தோன்னா அவங்க அவ்வளோவா ஃப்ரீயாக இருக்கிற ஆளுங்க, எதுவும் வேலையில் இருப்பான் இல்லையா? அதனால் நான் கேட்க மாட்டேன் சார். அது என் கடையில் இன்றைக்கி வரைக்கும் கேட்குறதில்ல. அதனால் பாதிப்பு பண்ணலை. மக்களும் மிஸ்யூஸ் பண்ணலை, அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணல, மிஸ்யூஸ் பண்ணுறதில்ல. இப்போது இன்னொரு விஷயம், நம்ம இந்த ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சம்பாதிச்ச சம்பளத்தில் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த பட்டுப்படவை நள்ளியில் எடுத்தேன். என் கல்யாணத்துக்கு வேஷ்டி நள்ளியில் எடுத்தேன். என் கல்யாணத்துக்கு என் ஒய்ஃபோடைய அந்த கூரைப்படவைன்றது இதே செக்ஷனில் இங்கே எடுத்தேன். ஸோ இது எப்படின்னா, அன்றைக்கி எங்களுக்கு தெரியாது, நீங்கள் உங்களை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. அந்த சின்ன வயசில் இருக்கும்போது கூட எனக்கு தெரிஞ்சது ராசியான கடை அப்படின்னு போய் எடுக்கணும். இந்த கடையில் எடுத்தால் ராசி நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு சென்னை மக்களுக்கு நல்லி மேலே அப்படின்னு. இந்த குட்வில்னு ஒன்று இருக்கு என் பிஸ்னஸில், எல்லாமே பேலன்ஸ் ஷீட் போடும்போது குட்வில்லுக்குன்னு ஒரு வேல்யூ எப்பவுமே இருக்குது. இந்த குட்வில்லை சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது எல்லாத்தையுமே சொல்லிடலாம், குவாலிட்டியை சொல்லிடலாம், தரமை சொல்லிடலாம். ஆனால் ராசிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வந்தீங்க? அது எப்படி மக்கள் மனசில் இவ்வளோ அதிகமாக பதிஞ்சிருக்கு? அது கடவுள் அனுக்கிறோம் தான் சொன்னேன். அதாவது நம்ம பிரின்சிபல்ஸ் வந்து போய் பேசக்கூடாதுன்னு, குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வச்சுங்களேன். 3வது நான் புடவை பார்த்தப்பறம் தான் கவுண்டருக்கு போகும். எங்கள் தாத்தா காலத்து அப்படி தான் இருந்தது, அப்பா காலத்து அப்படி தான் இருந்தது. ஏன்னா ஏதாவது ஒன்று சேல்ஸ்மேன் தப்பு பண்ணிட்டான்னா பேர் கெட்டு போகிறது, நம்ம கடை பேர் கெட்டு. எங்கள் தாத்தா அப்போல்லாம் பழம்னு சொல்லுவாங்க, 12 பழம் ஒரு சேலை, ஒரு பழத்துக்கு 35
கிராம் ஞாபகம் எனக்கு. இந்த கிராம் வச்சுக்கலாம் 420 கிராம் இருக்கணும். 410 கிராம் தான் ஒத்துக்க மாட்டார். 430 கிராம் போட்டு 10 கிராம் கொண்டு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துறேன்னாரு. அப்ப நீங்க சொல்ற விஷயம் பார்த்தா ஒரு பிராண்டுங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை இதுதான் வந்து அந்த ராசிங்கிறதுமே மாறிடுதோ, அப்படியே பாரம்பரியமா ஆமாம் மாறிடுது. ஆமாம். என் உழைப்பில் வந்ததுன்னு சொல்ல மாட்டேன். என் முன்னோர் இது கடவுளுடைய அனுகிரகம் தான் சொல்லுவேன். அனுகிரகம் தான். இப்போ பெரும் நிறுவனங்கள் நிறைய இருக்கிற நிறுவனங்களுக்கு வந்து இருக்க இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஒரு நம்பிக்கையான எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறவங்க தான். ஏன்னா யாரை நம்பி இருக்கிறதுன்னு தெரியல. இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மூவ் ஆகிற எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. நாங்கள் நல்லியில் பார்த்த வரைக்கும் நல்லியில் இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான் இன்னைக்கும் இருக்காங்க. எப்படி இப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு எம்ப்ளாயி உருவாக்க முடியுது? எப்படி உங்ககிட்ட முதல்ல இவ்வளோ வருஷம் இருக்கிறாங்க? அது புரியவே இல்லை. இல்லை, அதாவது இங்கே வந்து நாங்கள் எம்ப்ளாயி அந்த வித்தியாசமே இல்லை. ஓகே. நம்ம கூட பிறந்தவனா தான் அவனை எப்படி பார்த்துப்போம் அப்படி தான் நாங்கள் பார்த்துக்குறோம். வேலையாளுன்ற மாதிரி இருக்காது. நம்ம சொந்தக்காரங்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருப்போம். அது ஒரு மன திருப்தி ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது அவனுக்கு படிப்பு சம்மந்தமாகவோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் வச்சேன். அப்போ வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் அவனால் தட்ட முடியாது. வட்டி இல்லாமல் கடனாக கொடுக்குறோம். அப்புறம் போனஸில் அதை கழிச்சிக்கிறோம். எதிர்பாராத செலவுகள் வரும்போது அந்த பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்கிறோம். இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கி கடையில் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நியாயமான சேலரி கொடுப்போம், ஊரை அனுசரித்து கொடுப்போம். ஒரு ஃபேமிலியாக ட்ரீட் பண்ணுறீங்க. ஃபேமிலின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னதுலேருந்து என்னோட அடுத்த கேள்வி, இந்த ரிட்டையர்மெண்ட்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த கடை மட்டும் 180 கோடி ரூபா வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் நினைக்கிறேன். ஓவராலாக நல்லி ஒரு 1000 கோடி ரூபா டேர்ன் ஓவர். இப்போ உங்களுக்கு ஒரு 85 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஏன் சார் நான் தினம் கடைக்கு வரணும்? கஷ்டம். இப்போ கூட நான் பார்த்தேன் இந்த இன்டர்வியூ லேட் ஆனதுக்கு காரணம் நீங்கள் கஸ்டமர் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க கிட்ட டெய்லி உரையாடுறீங்க. 85 வயசு ஆயிடுச்சு, நல்ல கை நிறைய சம்பாதிச்சிட்டோம், அடுத்து பேரம் பேத்தியெல்லாம் பிஸ்னஸ் எடுத்துட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கலாம், ரிட்டையர் அமைதியாக இருக்கலான்ற ஓய்வு ஏன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது? 2 இன்சிடென்ட் சொல்கிறேன். கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் ஜெயங்கொண்டம்னு இருக்குது. அதுக்கு வந்து டைரக்ட் ட்ரெயின் வசதி கிடையாது. ஆமாம். அங்கேருந்து ஒருத்தர் வர்றார், சந்திரசேகர மல்லையார்னு, வயசு 98, பா. தனியாக வர்றார். அங்கேருந்து பஸ் ஏறி தனியாக வர்றார், ஆள் கூட கிடையாது. நான் சொன்னேன், ஏங்க ஃபோனில் பேசுங்க, நீ ஃபோன்லேயே நான் உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பிச்சிடுறேன் வாட்ஸ்அப்பில் அப்படின்னு. இல்லை என் டியூட்டி வரணும் அப்படின்னாரு. நான் என்னையே பெருமையாக நினச்சிருந்தேன். 86 வயசில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நேற்று நிகழ்ச்சிக்காக மதுரை போயிருந்தேன். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் சௌராஷ்டிரா. அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன். அவர் எப்படிப்பா இருக்காருன்னு கேட்டேன். நல்லா இருக்கார் சார், வயசு 104, டெய்லி ஆஃபீஸுக்கு வராருன்னு. அதாவது இதெல்லாம் வந்து எனக்கு கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. என் சன்னு 60 வயசு ஆனோடனே நான் ரிட்டையர் ஆக போகிறேன்ட்டு பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கேன். என் கிராண்ட் டாக்டர் தான் அந்த ஹார்வர்ட் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இதை பார்த்துட்டுருக்கா, ஆன்லைன் பிஸ்னஸை. ஆமாம், உங்கள் அப்பாவே இன்னும் வந்து போயிட்டுருக்கா கடைக்கு, நீ என்ன ரிட்டையர்மெண்ட்டு இப்போ கடைக்கு போகிட்டு. அப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா ரிட்டையர் ஆகி வீட்டில் இருந்தால் தான் ஆயுசு குறையுதோ? டெய்லி நல்லா வேலை செய்கிறவங்க 98, 104. அதுக்குலாம் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நமக்கு ஏஜென்ட்டு மறந்து போகிறோம், நமக்கு தெரியறதில்ல. அதாவது முன்ன மாதிரி வேகமாக நடக்க மாட்டேன், படி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவேன், அதை மிஸ் ஆகிடுவேன். மற்றபடி நான் இது ஏஜென்ட் ஆயிடுச்சு ஃபீலிங்கே வரதில்லை. இதில் ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு கடையில், அதனால தான் என்னால் பிரான்ச்சஸ் வைக்க முடியல. அதுதான். அப்போ எங்கள் அப்பா என்ன 100 ரூபா கிராஸ் ஆச்சுன்னா ஒரு ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பார். ஒரு சேலை 6 சேலை 12 ரூபா, 9 சேலை 18 ரூபா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபாயில் நிற்கும். இன்னும் ஒரே சேலை விற்றா 102 ஆகிடும். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம். இங்கே பக்கத்தில் இவர் உட்லண்ட்ஸ் கிருஷ்ணாரா வந்து பார்க்லண்ட்ஸ் ஹோட்டலில் இருந்தார், ரொம்ப நல்லாயிருக்கும், 12 பைசா ஒரு ஐஸ்கிரீம். அப்படி சில நாள் யாராவது கஷ்டமாக வருவாங்க, சில நாள் வரமாட்டாங்க. அந்த ஐஸ்கிரீமாக வந்து ஐஸ்கிரீமுக்காக வந்திருந்தாலும் அப்படியே ஒரு என்ன அறியாமல் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது. இந்த கடை இப்போ மொத்தம் 50 கடையில் 47 கடை அவன் பார்த்துக்கிறான், 3 கடை தான் நான் பார்த்துக்கிறேன். இது ஒன்று திருச்சி, மதுரை. இந்த ஐஸ்கிரீமுக்காக வந்தது என்னை அறியாமல் ஒரு இது வீடு மாதிரி ஆயிடுச்சு பண்ணி இது விட்டு வெளியில் போக முடியாது, அது மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல நேசிக்கணும் அந்த தொழிலை, பாக்கிலாம் தானாக வந்துடும். அப்போ எப்போ 8 மணி ஆறுதுன்னு வீட்டுக்கு போகலான்ட்டு இருந்தேன்னா நம்மளால் கற்றுக்க முடியாது, சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யவும் முடியாது. இல்லை வந்து இதுன்றதை தாண்டி இது ஒரு அடிக்ட் மாதிரி இந்த இடத்துலயே இருக்கீங்களே சார்? ஆமாம் ஆமாம், அதாவது மாடியிலேயே வீடு, அதனால் இப்போ வெளியில் போகணும் நேரம் அந்த கடைக்குள்ளே தான் வந்துடுவேன், வீட்டுக்குள்ளே போக மாட்டேன். அது வந்து நிறையா இவங்க கேள்விகள் கேட்கும்போது தான் ஓஹோ இதனால தான் இருக்கும் போலுக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா பணம் பண்ணுறது ரெண்டாவது தான், அதை நினைக்கிறதே இல்லை. என் டியூட்டி என் சூழ்நிலையில் நான் கடவுள் இதில் பிறக்க வச்சுருக்கேன், அந்த ஃபேமிலியில் என் டியூட்டியை நான் செய்கிறேன்.
ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் பொதுவா வந்து இப்ப எங்கள மாரி யங்ஸ்டர்ஸ் பெரியவங்கள பார்க்கும்பொழுது, இல்ல நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கவங்கும்போது, அவங்க சொல்றது, "பணம் காசு வந்து சந்தோஷத்த குடுக்குறதே இல்ல" அப்படின்னு குடுப்பாங்க. பட் எங்களுக்கு என்ன தோணும்னா, நல்லா சம்பாதிச்சுட்டாங்க, கை நெறைய காச வச்சுட்டு அத சொல்றாங்க. எங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும்னுட்டு. நீங்க ஒரு ஐஸ்கிரீம்க்காக வேலைக்கு வந்து, ஆமாம். இன்னைக்கு பல 1000 கோடி அளவுக்கு டர்ன் ஓவர் நடக்கிற ஒரு பிசினஸ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் அதே தான் சொல்றீங்களா? காசு, பணம் சந்தோஷத்த குடுக்குதா இல்லையா? இல்ல அப்படி அ நான் வேறு விதமாக, அதாவது நீங்கள் அதை நினைக்க வேணாம். இப்போது உங்கள் முயற்சிக்கு பலன் உண்டு, ம். இல்லைன்னு சொல்ல யாராக தான் அவங்க முயற்சி உண்டு. நீங்கள் காசுக்காக செய்யாதீங்க, தொழிலை அது மேலே உள்ள பற்றுக்காக செய்யுங்க. காசு அதுவா அந்த வந்துரும். காசு தானாக வரும். இப்போ 86 வயசுல இருக்கிற திரு பத்மபூஷன், பத்மஸ்ரீன்னு பல உயரிய சிவிலியன் அவார்ட்ஸ் வாங்குன திரு நல்லி குப்புசாமி செட்டி அவர்கள், அன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம்க்காக இந்த வேலைக்கு வந்த ஒரு குட்டி பையன் இருக்கான்ல, அந்த பையன்கிட்ட சொல்லணும்னு நெனச்சா என்ன விஷயத்த ஒரு வார்த்தையில சொல்லுவீங்க? அந்த குப்சாமிக்கு இவ்வளோ மாறுதல் ஆகும்போது தெரியாது. ஆ. அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐஸ்கிரீம், ஒரு இன்னொரு சேலை விற்றுட்டா ஐஸ்கிரீம், அவ்வளோதான் அது தெரியும். ஆனால் பின்னாடி அவர் அறியாமல் ஒரு பற்றுதல், ஈடுபாடு, அட்டாச்மெண்ட் வந்துடுது. இது வந்து தொழில் வெற்றிக்கு உபயோகப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதன் மேல் ஒரு பற்றுக்காக செய்யணும், முழு மனதோடு செய்யணும். முழு மனதோட. நீங்க சொல்றது எல்லாத்துலயும் பார்த்தா அந்த முழு மனது தான். அந்த ஐஸ்கிரீம் வேணுங்கிறதும் முழு மனசோட இருந்தது. இன்னைக்கு தொழில் மேல இருக்கிற காதலுமே ஒரு முழு மனதோட இருக்கு நிச்சயமா. அப்படின்னு நினைச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய ஸ்பேன்ல இருக்குங்களையா, நிறைய விஷயங்களை வந்து நல்லி வந்து ஒரு முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜவுளித்துறையில கடைகள்ல வேலை செய்யற நபர்களுக்கு கண்டிப்பா ஸ்டூல் கொடுக்கணும்னு சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டூல் கொடுத்தோம். ஆமாம் ஆமாம் அந்த ஆமாம். எம்ப்ளாயீஸ்க்கு அந்த விஷயங்கள் இருக்கு. இது எப்போ கொண்டு வந்தீங்க? ஏன்னா ஜவுளியை பொறுத்த வரைக்கும் நிக்கணும், அவங்க நின்னு தான் அவங்க காமிக்க முடியும்னு இருந்தது. அவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டூல் கொடுத்து உட்கார வைப்போம் அப்போ அப்படிங்கிறது. எங்கள் ஃபாதர் காலத்துலேயே வந்துடுது. ஆ. ஏன்னா இப்போ 1935 ஆரம்பித்தாங்க இல்லையா, எங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்து மேனுஃபேக்சரிங் பார்த்துட்டார், ம். தயார் பண்ணுறது. எங்கள் அப்பா தான் ரீட்டைல் பார்த்துருந்தார். அப்போவே நான் சின்ன கடை தான். ஒரு அதாவது ஒன்றரை இந்த 1.25 அடி ஒரு ஸ்டூலு, இன்னொன்று ஒரு அடி இருக்கும். ரெண்டு அவர் சௌகரியமே இது ஒன்று யூஸ் பண்ணிட்டு இல்லை அதை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு, அதில் இவங்க ரூல் வரும்போது இப்போ அதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி அதை வச்சுட்டு இருந்தோம். ஆமா. ஏன்னா இப்போ தான் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் நிறைய வராங்க. இப்போ அந்த காலத்து அப்படி இல்லை, ஒரு கஸ்டமர் வருவாங்க, அதாவது இந்திய நாடு அவ்வளோ செழிப்பாக இல்லைன்னு சொல்லணும். எனக்கு அப்படி தான் சொல்ல தெரியல எனக்கு. பொருளாதார ரீதியா இப்பதான் மக்கள் நல்லா இருக்காங்க, அதிகப்படியா செலவு பண்ணுற நிலையில் இல்லை அப்போ. இருக்காங்க. அப்போ அது வந்து 100% இப்போ நீங்கள் சொன்னப்பறம் தான் அப்படி யோசிக்கிறேன். எங்கள் அப்பா அதெல்லாம் நினச்சி தானே பண்ணி இப்போ எப்படி இருந்தால் எங்கள் அப்பா காலத்தில் எப்படி வந்திருக்கோம். ஆமா, கரெக்ட். அக்கா சும்மா இருக்கிற நாய் தான் நாய் இருக்கும், சேல்ஸ் பண்ணுற நாய் கம்மியாக இருக்கும். அக்கா வச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க பார்த்த காலம், நீங்க ஆரம்பிச்ச காலத்துல பட்டு புடவை அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரமா இருந்தது. அதாவது வாழ்க்கையில ஒரு புடவையோ இல்ல கல்யாணத்துக்குனா ஒரு புடவையோ அவங்க கல்யாணத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சு இப்ப மக்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு பட்டு புடவை வர அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? இதுல இந்த பிசினஸ்ல இவ்வளவு பெரிய மாற்றத்தை பார்த்திருக்கீங்க. இந்த மாற்றம் எந்த ஒரு காரணத்தினால நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் ம். எல்லாருக்கும் நல்லா வந்திருக்காங்க. அந்த காலத்தில் எப்படின்னா மூர்த்த புடவை, ஊஞ்சல் புடவை, நிச்சயார்த்த புடவை, அது மாதிரி செலக்டாக அதான் எடுப்பாங்க. ரெண்டாவது வந்து அது வந்து கல்யாண பொண்ணுக்கு அவருடைய இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க. யாரும் தலையிட்டு நிற்கணும் பார்த்து நாங்கள் சென்ட்ரலில் சேர்ஸ் போட்டிருப்போம். பாக்கி கடையில் அது மாதிரி இருக்காது, கவுண்டர் கிட்ட இருக்கும். ஆமா. கடைசியில் அந்த பொண்ணு கல்யாண பொண்ணு மட்டும் தான் பார்ப்பா, அவள் தான் டிசைட் பண்ணுவாள். இவங்க பெரியவங்க அந்த பக்கம் பெரியவங்க கணவர் பேசிட்டு அது வந்து இப்போது என்னாச்சுன்னா அந்த பக்கம் குழந்தை கல்யாணம் ஆனது அது எடுத்துருவான். இது இப்போ சமீபத்தில் ராமநாதபுரம் இளையராஜாவுக்கு கல்யாணம் ஆமா. அது ஆச்சு. அப்போ வந்து கல்யாண பொண்ணு, அவங்களுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க, அவங்க அம்மா, அதே மாதிரி ஒரு பெரிய ராணி, இந்த இளையராஜா அம்மா, இவங்கெல்லாம் இந்த பக்கம் செல்வி அந்த பக்கம் வந்தால் அந்த குழந்தை செலக்ட் பண்ணிட்டு இருந்து உட்காந்துருக்கும்போது ஒரு சேலை கொண்டு வந்து காமிச்சாங்க. காமிச்சபோது அவங்க லேபிள் பார்த்தேன், 35,000 போட்டுருங்க. அந்த பக்கம் 2,90,000 போட்டிருக்கோம், அது பாரும்மா அப்படின்னாங்க. இல்லை ஆண்டி எனக்கு இது வரப்போகிற மாமியார் வச்சுக்கேன், அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இப்போ நான் கூட ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஒரு சேல்ஸுக்கு திணிக்கக்கூடாது. எப்படி தான் அது பண்ணக்கூடாது. அதாவது அப்படி ஃபோர்ஸ்டு சேல்ஸ் வந்து பின்னாடி வீட்டு போகிற வேணுமா, நாம் வேறு மாதிரி கேட்டேன், எஜோ தூக்கினுட்டுமா அவர் சொன்னார் நினைக்க கூட, அப்புறம் வரமாட்டாங்க கடைக்கு. அதாவது இங்கேருந்து போகும்போது
அந்த பர்ச்சேஸ் இந்த நல்லி வந்து ஒரு ப்ளசன்ட் ஈவெண்ட்டாக இருக்கணும் மனசில், ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக மனசில் பதியணும். அப்படி இருக்கணும். இப்படி ஃபோர்ஸ் பண்ணால் அப்புறம் கடைக்கு வர மாட்டேன். அது இதை பற்றி என்னென்ன சிறப்பு அம்சம் அதெல்லாம் சொல்லு, இதுதான் எடுக்கின்ற மாதிரி கொண்டு போயிடக்கூடாதுன்னு. அது அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும். ஓகே சார், கிங் ஜார்ஜ் ஆரம்பிச்சு இந்தியாவின் பல பிரபலங்கள், எந்த பெண் பிரபலங்கள் எடுத்து பேர் சொன்னாலுமே நம்ம கடையில் புடவை வாங்கியிருப்பாங்க. பிஎம் ஆகட்டும், நம்மளுடைய முதலமைச்சர்கள் ஆகட்டும், எல்லாருமே நம்ம கடையோட வாடிக்கையாளர்களாக இருக்காங்க. அதே நேரம் மாதம் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற பெண்ணுமே கூட நம்ம கடையோட வாடிக்கையாளராக இருக்காங்க. ஒரு ராஜாவிலிருந்து அடித்தட்டு மக்கள் வரை ஒரு பிஸ்னஸ் எதிர்பார்க்கறதும் அதுதான். எல்லா ஸ்கேல் ஆஃப் மக்களையுமே வந்து நம்ம கிட்ட கொண்டு வரணும்ட்டு. அது எப்படி சார் நல்லி வந்து ரொம்ப சட்டிலாக அமைதியாக ஒரே இடத்துல உட்காந்து செஞ்சுருக்கீங்க? ஒவ்வொருத்தர் ஒரு பட்ஜெட்னு வருவாங்க உள்ளே வரும்போது. இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா, சொல்லுவார் கடைக்குள்ள வரும்போது இல்லைங்கிற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. அதனால் எல்லா ரேஞ்சஸும் வச்சுங்க. கல்யாண புடவைன்னா அதில் பலவித ரேஞ்சு தயார் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வச்சுங்க. என்ன அதில் கருப்பு இருக்கக்கூடாது, அதான் முக்கியமான இது அவங்களுக்கு. இந்த விலையில் ஒன்று இல்லைன்னு நம்ம சொல்லுவோம், எல்லாம் வச்சுப்போம். தயாராகிட்டுருக்கு, அது மாதிரி தயார் பண்ணுறதுன்னா வேறு கதை. தயார் பண்ணும்போது ஏன் வச்சுக்கூடாது, வச்சுங்க. அவங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணும் அதை அவங்கபடி எடுத்துப்பாங்க. எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா அது என்ன குவாலிட்டி அந்த இடத்துல இருக்குது, கீழே விலையும் போட்டுருவோம். ஆமாம், அப்படியே பார்த்துட்டே வருவாங்க. அவங்க பட்ஜெட்டு எங்கே இருக்கோ அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம கடையோட தனி சிறப்புன்னு சொல்லலாம். அந்த ரேட்டோடையே எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது ஏஎம் சரவணன் ஒரு வாட்டி வந்தபோது அது அப்போ தான் போட்டேன். அதெல்லாம் சொன்னது இது நல்ல ஐடியாயா. உள்ளூரில் எனக்கு தெரியும் இந்த இடத்துல போனால் 10,000 சேலை, இந்த இடத்துல போனால் 5,000 சேலைன்னு. ஒரு வெளியூர்லேருந்து வெளி மாகாணத்துலேருந்து வர்றாங்க, அவங்க எப்படி தெரியும்? கேட்டு போகணும். இப்போது அந்த கஷ்டமே இல்லை. அது என்ன குவாலிட்டி அங்கே இருக்குன்னு எழுதிடுறீங்க, வரையும் எழுதிடுறீங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டிய ரகம் அவங்க கிடைக்கிற பட்ஜெட்டில் எங்கே இருக்குது அங்கே நேரம் அவங்க போய்ட்டு எடுத்து யாரும் கேட்க வேண்டியதில்லைன்னு. இல்லை, அது ஒரு சங்கடத்தை கூட போக்கும்னு நினைக்கிறேன். நான் வெளியேருந்து பார்க்கும்போது நான் உள்ளே வரும்பொழுது ஐயோ இந்த புடவை நிறைய ரேட் இருக்குமா, கேட்டுட்டா நமக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாயிடுமோன்னு தோணும். ஆனால் இதுதான் என் பட்ஜெட், 5000 ரூபா தான் என் பட்ஜெட்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக 5000 செக்ஷனுக்கு போய் கேட்கலாம். அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கிறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவங்க செலெக்ஷன் டைம் குறையும். இன்னொருத்தர் கேட்டுன்னு போகணுன்னு அவசியம் இல்லை, அவங்களே போயிடலாம். அப்புறம் என்ன பிடிச்சிருக்கு வாங்கிடலாங்க. அதாவது தமிழ்நாடு மக்கள் அனைவருமே உடுத்துற புடவை, இது வரைக்கும் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் கையில் ஒரு கோடி புடவையை தொட்டிருப்பாருன்னு வைங்களேன். எத்தனை பேரை பார்த்துருப்பாரு. நீங்கள் தொட்டு பார்த்து ஓகே சொல்கிற புடவைகளை எத்தனையோ பேர் கட்டுறாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சார், நீங்கள் வாங்கி கொடுக்குற புடவை இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுற புடவை என் மனைவிக்கு இதுதான் நல்லா இருக்கும்ன்றத அவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சூப்பராக சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்களா? எவ்வளோ பேர் நம்ம அட்டன் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இன்னும் கூட என் மனைவிக்கு எந்த கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, என்ன கலர் கையில் வச்சுருக்க அதுவும் தெரியாது. அதனால் நான் எடுத்தால் தப்பாக போகணுன்னு தெரியும். நீயே வந்து கடையில் பார்த்து செலக்ட் பண்ணிக்க சொல்கிறேன். அதாவது இத்தனை கோடி புடவைகளை பார்த்தவரால் கூட வீட்டு மனைவிக்கு ஒரு புடவையை வந்து அந்த குழப்பம் இருந்துக்கிட்டே தான். நிஜமா. இறுதியான ஒரு கேள்வி சார், நல்லி மேலே வந்து மக்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அந்த கட்டின அந்த நீல சேரியை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு புடவை இருக்குது, அந்த புடவை ஏன் இன்னும் அது அப்படியே ஒரு மாதிரி ஒரே காலகட்டத்தோடு போயிடுச்சு. என்னாச்சுன்னா அந்த கலரை பார்த்தவன் நான் ஒருத்தந்தான் இருக்கேன், அதுதான் வேறு யாருமே இல்லை. எனக்கு மனசில் இருக்கு, இன்னும் கூட இன்னொரு ஒரு வருஷத்துக்கு எப்படியாவது கொண்டு வந்துடுறேன். அது ஆனால் சொல்ல தெரில. ஒரு கலர் வந்து என்னன்னு சொல்ல வரல. அது ஒரு ப்ளூவும் கிரேயும் கலந்த மாதிரி ஒரு கலரு. நானும் இப்போ தேடின்னு இருக்கேன். இந்த பெயிண்ட் கம்பெனிலாம் ஷேர் கொடுக்குறேன், அதெல்லாம் தேடின்னு இருக்கேன். பார்த்துட்டேன்னு அந்த கலர் ஞாபகம் வந்துடும். இந்த நிலைமை வந்தபோது நான் அப்போ எம்எஸ் அம்மா தவறி போயிட்டாங்க. ஆத்மா கிட்ட போய் கேட்டேன், இல்லை எம்எஸ் அம்மா உயிரோடு இருந்தபோது யாரோ கேட்டாங்கன்னு குறிச்சிட்டாங்கன்னு. அந்த புடவை இல்லை இல்லை அவங்ககிட்ட இல்லை. தயார் பண்ணவங்கெல்லாம் அப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி தயார் பண்ண புடவை. அவங்க யாருமே இல்லை, அவங்க பிள்ளைங்க பேரங்க இருக்காங்க. அவங்க கேட்டால் தெரியாது, அது யாரும் எழுதியும் வச்சுக்கல, குறிப்பு எழுதி இப்படி மிக்ஸ் பண்ணால் வரும்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கல. அது என்ன வச்சு நான் இன்றைக்கி இப்போ தேடின்னு இருக்கேன். எனக்கு மனசுக்குள்ள அந்த குறை இருக்குது. எக்ஸாக்ட் கலரு கொண்டுனா ஒரு நெக்ஸ்ட் தீபாவளிக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஓகே சார், இது மக்களுடைய ஒரு இதுவும் கூட. எப்படியாவது அந்த எம்எஸ் ப்ளூன்றது வந்து ரொம்பவே அதிகமானது. அதாவது உங்களை நான் நேர்காணல் எடுக்க போகிறேன் அப்படின்னு யார்கிட்ட சொன்னாலுமே அந்த புடவை கிடைக்குமா, அந்த புடவை எப்படியா திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுடைய நேர்காணலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பார்வையில் ஆரம்பித்தோம், ஒரு ஃபிலாந்த்ரபிஸ்டாக, ஒரு தொழிலதிபராக,
எவ்வளவு பெரிய சித்தாந்தங்கள், அதாவது பணம் அப்படிங்கிறது வந்து பணத்தை நோக்கி மட்டுமே ஒரு பிசினஸ்ங்கிறது இருக்கக்கூடாது, அதற்கு பின்னாடி ஒரு நல்ல சிந்தனை இருக்கணும், மாரல்ஸ் இருக்கணும், அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அது வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம் இந்த இன்டர்வியூல இருந்து. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தினமலரில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது நான் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். தினமலர் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார்.